ஒரு திட்டம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முதல் திட்டம் முதலமைச்சருடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். தொடங்கப்பட்டது 1992 தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2021 மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. இதோடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகளை கருவிலே சிசுவாக இருக்கும்போதே கொல்றது, அந்த கொலையை தடுக்கிறது தான் இதோட மிக முக்கியமான நோக்கம். இரண்டாவது மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, குழந்தை திருமணத்தை தடுக்கிறது. அந்த பெண் அப்படியே வளர்ந்தாலும் குழந்தை சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி வைப்பாங்க, அதை தடுக்கிறது. அந்த குழந்தைகளுக்கான கல்வியை மேம்படுத்தினாலே இது ரெண்டுமே குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. குழந்தை பாலின வீதத்தை உயர்த்துதல், சிறு குடும்ப முறையை ஊக்குவித்தல். பெரிய குடும்ப முறையில் தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த சிறு குடும்ப முறையை ஊக்குவிக்கிறது மக்கள் தொகை கட்டுப்பாடுலேயும் முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. நிதி பாதுகாப்பை மேம்படுத்தல். அப்போ அந்த பெண் குழந்தைகளுக்கு மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது அந்த நிதி உரிமை அப்படிங்கிறது. ஸோ அந்த நிதி பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு இது ஒரு நோக்கமாக கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைகளை மட்டும்தான் விரும்புகிறது அப்படிங்கிற ஒரு மனப்போக்கை மாற்றக்கூடியது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஆண் குழந்தைகள் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான அந்த எண்ணத்தை மாற்றி ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சமம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதும் இந்த திட்டத்துடைய மிக முக்கிய நோக்கம். அடுத்து 2025-26 பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரூபாய் 114.48 கோடி நிதி ஒதுக்கிட்டு இந்த திட்டத்துக்காக மட்டும். அப்போ ஒரு 114 கோடி, 100 கோடி கூட ஒரு 14 கோடி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்டம் 2 வகையான திட்டம் இருக்கும். முதல்ல என்ன அப்படின்னா, பெரிய வித்தியாசம் இல்லை. முதல்ல ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அது திட்டம் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த பெண் குழந்தை பேர்லேயே 50,000 ரூபாயை டெபாசிட் பண்ணிடுவாங்க. அந்த 50,000 ரூபாயை ஒரு 18 வயசு முடிஞ்சோடனே அந்த வட்டியோடு சேர்த்து கொடுப்பாங்க. அந்த குழந்தையோட அப்ளை பண்ணும்போது இந்த குழந்தையோட வயது 3 வயதுக்குள்ளே நிறைவடையதுக்குள்ளே அதை விண்ணப்பிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கீம். ரெண்டாவது ஸ்கீம் இங்கே ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்துச்சுன்னா, இங்கே 2 பெண் குழந்தைகள் மட்டும் அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இங்கே ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை பேர்லேயே 50,000 போட்டுருவாங்க. 2 குழந்தை இருந்துச்சுன்னா அந்த 50,000 பாதியாக பிரித்து 2 குழந்தைகளுக்கும் தலா 25,000 வைப்பு தொகையாக முதலீடு பண்ணுறாங்க. இங்கே கண்டிஷன் என்னென்னா, ஒரே குழந்தைங்கிறதுனால அந்த குழந்தை 3 வயசு நிறைவடைகிறதுக்குள்ளே விண்ணப்பிக்கணும். இங்கே அந்த 2வது குழந்தை முக்கியத்துவம் பெறதுனால 2வது குழந்தையோட வயது 3 வயசு நிறைவடைறதுக்குள்ளே இதை விண்ணப்பிக்கணும். அப்போ இதுக்கான சில தகுதிகளை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக அந்த குடும்பத்தோட வருமானம் ஆண் பெண் எல்லாருடைய வருமானத்தையும் சேர்த்து 1,20,000. பெற்றோரில் ஒருத்தர் கண்டிப்பாக கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கணும். அது யாருனாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் கணவர் பண்ணியிருக்கலாம், இல்லை மனைவி பண்ணியிருக்கலாம். அது எந்த வயசுக்குள்ளே பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக 40 வயசுக்குள்ளே பண்ணியிருக்கணும். அது கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஆண் குழந்தை இருக்கக்கூடாது. ஒரு பெண் குழந்தை இருந்தால் திட்டம் 1 அந்த அடிப்படையில் கொடுப்பாங்க. 2 பெண் குழந்தைகள் இருந்தால் திட்டம் 2 அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படும். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை கூட இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளை ஆண் குழந்தை எதையும் தத்தெடுக்கவும் கூடாது. இதுக்காக பயன்படுத்துகிற இந்த பணத்துக்காக முதல்ல பெண் குழந்தைகள் பெற்றெடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்காலத்தில் நமக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக தத்தெடுக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். அது கிடையாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பிக்கும் போது குழந்தைகளுடைய பெற்றோர் தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கணும். இல்லை பெற்றோரோட பெற்றோரும் கூட தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளுக்காக மேலே வசிக்கிறவராக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பெற்றோரும் இருக்கலாம், பெற்றோரோட பெற்றோராகவும் இருக்கலாம். அவங்க தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து வசிக்கிறவங்களாக இருக்கணும். அப்புறம் இதில் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. அதே நேரம் இந்த முகாமில் இருப்பாங்களே இலங்கையை சார்ந்த, அங்கேருந்து இங்கே அந்த முகாமில் இருக்கக்கூடிய இலங்கை சார்ந்த தமிழ் பெண் குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் உண்டு. தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டுமில்லை, இலங்கையை சார்ந்தவங்க ஆனால் இங்கே வந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பெண் குழந்தைகளுக்கும் இங்கே முகாமில் இருக்கவங்களுக்கும் உண்டு. அதுக்கப்புறம் 18 வயசு நிறைவடைந்ததும் அந்த எவ்வளோ வட்டி வருதோ அந்த வட்டியுடன் கூடிய வைப்பு தொகை பயனாளிக்கு உயர்கல்வி பயில்றதுக்காக வழங்கப்படும். இதுதான் முதலமைச்சருடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். அடுத்து நாளைக்கு இன்னொரு திட்டம் பார்க்கலாம். நன்றி.